சிறகடி காசு இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக நடந்துன்னு பார்க்கலாம். ரோஹிணி வந்து பார்வதி ஆண்டியை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. ஆண்டி நீங்கள் தான் எப்படியாவது விஜய் ஆண்டிக்கிட்ட சொல்லி என்னை ஏற்றுக்க சொல்லணும், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், அவங்க என்னை திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு தான் அவளை பற்றி தெரியும் இல்லை, வேண்டான்னா தூக்கி போட்டுருவா, அப்படிப்பட்ட கேரக்டர் அவள், நீ வேற அவளை உன்னை ரொம்ப நம்பினா, நீ அவளை ஏமாற்றிட்டேன், நான் உன்னை எவ்வளோ வருஷம் நம்ம 2 பேரும் பழக்கம், என்கிட்ட கூட எந்த உண்மையும் சொல்லாமல் என்னையும் நீ ஏன் ஏமாற்றிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் எல்லாமே மனோஜ்காக தான் பண்ணேன், சரி அதை எப்படியாவது விஜயாவை சமாளிக்க வைக்கணும், உன்னை மறுபடியும் அவன் ஏற்றுப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருப்பாங்க. விஜயா வந்துடுவாங்க. இவங்க உடனே ரூமில் போய் ஒழிஞ்சிப்பாங்க. அப்போ தான் விஜயா வந்து சொல்லுவாங்க, இந்த ரோஹிணி எப்படியாவது பிரிக்கணும் மனோஜ்கிட்ட இருந்து, நீ உனக்கு ஒரு மந்திரவாதி தெரியல, அவரை போய் நம்ம போய் சீக்கிரமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக மந்திரவாதியை பார்க்கணும், ரோஹிணியும் மனோஜையும் பிரித்து நான் மனோஜுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், இந்த ரோஹிணி வந்து என்னென்னமோ பேசி மனோஜ் கூட சேரணும்னு நினைக்கிறா, ஆனால் அதை நடக்கக்கூடாது, நான் எப்படியாவது அவங்க 2 பேரும் பிரிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வா நான் ரூமில் போய் உட்காடுறேன், ஏசி வெயிலாக இருக்குது, நான் ஏசியில் போய் உட்காரன்னு சொல்லுவாங்க. இல்லை அந்த ரூம் வந்து ஒர்க் ஆகலை, ஏசி வந்து ஒர்க் ஆகாது, நீ இப்போ வீட்டுக்கு போ, நான் இன்னொரு வாட்டி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ தான் ரோஹிணி வந்து திட்டுவாங்க பார்வதி ஆண்டி, ஏன் ஆண்டி அவங்க இப்படி பண்ணுறாங்க, என்னையும் மனோஜும் ஏன் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க, இவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு எனக்கும் தெரியலையே, இவ மட்டும் மந்திரவாதியை பார்க்குற விட என்னை சும்மாவே விட மாட்டான், எப்படியாவது மந்திரவாதியை பார்த்து தான் ஆகணும், ஆமாம் நீங்கள் அவனை கூட்டிகிட்டு போங்க, ஏன் நீயும் கூட்டிகிட்டு போன்னு சொல்கிற, இப்போ என்ன பண்ணுறது, என்ன பிளான்னு கேட்பாங்க. இல்லை அவங்க என்னை பிரிக்கக்கூடாதுன்னு இது போடுறாங்களே, நான் சேரணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஐடியா கேட்க போகிறேன்.